Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறது இந்த vivo v25 5G மொபைல் பற்றியான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஆல்சோ ரிவ்யூ வீடியோ. இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட கேமரா குவாலிட்டி எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது vivo v25ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக லுக்கில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் கேஸ் இருக்குது, ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தென் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சில கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, பேக் கவர், ப்ரொடெக்ஷன் கவர் அண்ட் ஆல்சோ ஒரு சிம் இஜெக்டர் அண்ட் சார்ஜிங் கேபிள் அண்ட் சார்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது பேக்கில் இருந்து இன்பாக்ஸில் இருந்த அன்பாக்சிங் அண்ட் சூப்பராக இருக்குது மொபைல் ஃபோன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பேக்கில் உங்களுக்கு 3 கேமரா வருது அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது, பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்கில் எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ பவர் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக், கோல்டு அண்ட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்டு இருக்கிறது ப்ளூ கலர். ஸோ இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டைமென்ஷன், அடுத்த இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 186 கிராம்ஸ் இருக்குது. அடுத்த இதோட சிம் கார்டு ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது டுவல் சிம் போட முடியும், நானோ சிம் தான். அடுத்ததான் இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 6.44 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இது வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2404க்கு 1080 அப்படிங்கிற பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் இருக்கு. ஸோ இதோட டிஸ்பிளே டைப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங்னா உங்களால் ரொம்பவே ஃப்ளோவாக ரொம்ப சூப்பராக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வச்சிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் அண்ட் 8 GB ஆஃப் ரேம் வேரியன்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்க மற்ற வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் ஆன் 128 GB ஸ்டோரேஜ் ஆர் 8 GB ஆஃப் ரேம் 256 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஆர் 12 GB ஆஃப் ரேம் வித் 256 GB ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது ஒரு 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் இந்த மொபைல் ஃபோன்லேயே ஷூட் பண்ணேன். அந்த அளவுக்கு ரொம்பவே குவாலிட்டியான தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதோட பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல்னு சொல்லி 3 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் எல்இடி ஃபிளாஷோட. இதோட வீடியோ ஷூட்டிங் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் 4K வீடியோ வரைக்கும் எடுக்கலாம். அதுவும் 30 FPS ரேட்டில் உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு 4K வீடியோ உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் 720ல் 240 FPS வரைக்கும் உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவும் எடுக்கலாம், அதே நேரத்தில் பேக் கேமராவும் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேமரா சாம்பிள்ஸை பாருங்க. ஸோ இது 120 FPS ஸ்லோ மோஷன் எடுத்தது அண்ட் 240 FPS ஸ்லோ மோஷன் எடுத்தது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ உண்மையிலேயே ஸ்லோ மோஷன்லாம் பக்காவாக வேறு லெவலில் வந்து இந்த மொபைல் ஃபோனில் எடுக்க முடியுது. ஸோ இந்த ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் பேக் கேமரா எடுத்தது அண்ட் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது. அண்ட் இது சில வீடியோ கிளிப் 1080 அண்ட் 4Kல ரெக்கார்ட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் அண்ட் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அடுத்த இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது டைமென்சிட்டியோட 900 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். ஸோ இதில் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. கலர் OS 12 இதில் கொடுத்துருக்காங்க. CPU அப்படின்னு பார்க்கும்போது மாலியோட G68 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்டோரேஜும் உங்களுக்கு அதிகம், அதே நேரத்தில் 8 GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காங்க. ரொம்ப பக்காவாக கேம் ப்ளே பண்ணலாம். இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன், ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்பவே ஃப்ளோவாகவும் இருக்குது. ஸோ அடுத்த இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 54 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்தனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு மேலேயே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்த இதோட ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5.2 கொடுத்துருக்காங்க. USB Type C போர்ட் தான். அண்ட் இதில் OTG சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக இதில் இருக்குது. ஸோ அடுத்த இதில் இருக்க மற்ற சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிலோமீட்டர், ப்ராக்சிமீட்டர், காம்பஸ், கைரோஸ்கோப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இது பேக் கலர் தான். ஸோ இதில் நீங்கள் ஒரு காயினை வச்சு கொஞ்ச நேரம் லைட்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட அந்த காயின் டிசைன் வந்து நம்மளே பேக்கை டிசைன் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், சும்மா ப்ளே பண்ணுறதுக்காக நல்லா இருக்கும். ஸோ அதோட கிளிப்பையும் பாருங்கள். ஸோ சன்லைட் இருக்கும் போது இன்னும் நல்லா டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ மொபைல் லைட்டிங் வச்சு நான் டிசைன் பண்ணது ஒரு சின்ன சாம்பிள். நீங்கள் இந்த vivo v25 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.